மலைவாழ் மக்கள்னு சொல்கிறோம். நம்மளை விட, நம்ம தமிழ்நாட்டை விட வடகிழக்கு மாநிலங்கள், ஜார்க்கண்டு இந்த மாதிரி இருக்கிற பகுதிகளெலாம் கடுமையாக பாதிப்படுறாங்க. ஏன்னா நிலக்கரியிலிருந்து பல்வேறு இரும்பு கனிமங்கள் வரைக்குமே இந்த அணுக்காக இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் எல்லாமே அங்கே தோன்றிடுக்குது. அங்கே வந்து ஒரு பக்கம் வந்து அந்த நிலங்கள் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த நிலங்களை வந்து அவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாக உபயோகப்படுத்திடுறாங்க. அவங்களுக்கு யாரும் பட்டா கொடுக்கல. இப்போ இந்த இடத்தையே காலி பண்ண சொல்லிடுறாங்க. அதனால தான் அங்கே நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அதற்கான பாதுகாவலர்களே அவங்க தான், ஆதிக்குடிகள் தானே. ஆமாம், அதாவது இப்போ பழங்குடிகள், ஆதிக்குடிகள், இந்த பழங்குடிகளுக்குன்னு ஒரு வரையறை வந்து நாம் வைக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்குடிகளுக்கும் அப்போ இவங்களும் புதுக்கடிக்குன்னா அதை வெளியிருந்து வந்தவங்களா இல்லை. அதாவது ஒவ்வொரு முறையும் சமூகத்தில் வந்து அடுத்தடுத்த உற்பத்தி முறைக்கு போயிட்டு அவங்க வந்துக்கிட்டு அந்த பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாற்றி தன்னுடைய உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் இன்னும் வந்து மேய்ச்சல், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், ஃபுட் கேதரிங், ஹண்டிங் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. கொஞ்சோண்டு சின்ன அளவில் விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், உபரியை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து அதை பணம் பண்ணி இன்னொரு பொருளாக வாங்கி உற்பத்தியே வந்து நுகர்வுக்காக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கடுக்காய் 10 கடுக்காய் பார்க்குறேன்னு வச்சுங்க,